குட் மார்னிங். எனக்கு குட் மார்னிங் இல்லைப்பா. நான் இப்போ தான் படுத்தேன். என்னை யாரும் எழுப்பவே கூடாது. ஏன்னா நான் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ நான் தூங்கணும். எங்கள் மம்மி இருக்காங்களே, என்னை எழுப்புறதுலே குறியாக இருப்பாங்க. ஏன்னா நான் அவங்கள நைட்டு தூங்க விடுறதில்லன்ட்டு அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பொறாமை. நான் தூங்குறது பார்த்தா பொறாமப்படுற முதல் என்னோட மம்மி தான். ஏன்னா அந்தளவுக்கு நான் எங்கள் மம்மி நல்லா பார்த்துக்கிறேன். அதுதான் உண்மை. சூரியன் வந்து எனக்காக வெளியே காத்துட்ருக்காங்க. ஆனாலும் நான் எழுந்துக்கவே மாட்டேன். நான் நல்லா தூங்கணும்னு டிசைட் பண்ணிட்டு தான் நான் தூங்குறேனே. ஆனாலும் எங்கள் அம்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் அழுதுட்ருக்கேன். ஆனாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கள் மம்மி விடாது. ஆனாலும் எழுப்பிட்டே இருப்பாங்க. சாப்பிடணும், ஏந்துக்கோ, குளிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் வேறு வழி இல்லை. நம்மளுக்கு தூக்கம் தான் முக்கியம். நம்மளுக்கு டே தூங்கினா தான் நைட்டு முடிச்சுட்டு இருக்க முடியும், நைட்டு வேலை செய்ய முடியும். இது எங்கள் மம்மிக்கு எப்போ தான் அர்த்தமாக போதோ, எனக்கு மட்டும் ஒன்றும் புரியலை. நான் முறைக்கு எங்கள் மம்மி பயந்து ஓடுவாங்கன்னு பார்த்தாக்கா ஃபோன் எடுத்துகிட்டு வந்து டைமை காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறது பாருங்கள். இதெல்லாம் ஒரு டைமா? மார்னிங் 10 o'clock தானே ஆகுது. நான் மத்தியானம் ஒன்று எழுந்துக்கலே, காத்தால எழுந்துட்டேனே, வேற என்ன வேணும்? ஆனாலும் எங்கள் மம்மி என்னை எழுப்பிட்டே தான் இருந்தாங்க. நானும் எழுந்துட்டேன், வேறு வழி இல்லை. எங்கள் மம்மி இப்படி தான் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பொறாமை. நான் தூங்குனாவே அவங்களுக்கு பொறாமை. என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் மம்மி என் கூட சேர்ந்து நெட்டெல்லாம் என் கூட ஆடிட்டு டே ஃபுல்லு நான் தூங்கும் போது தூங்குனா என்ன? எங்கே தூங்குறாங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க தூங்கும் போது அம்மாங்களும் தூங்கணுன்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்கள் மம்மி செய்கிறதே இல்லை. இப்போது என் தலையில் எண்ணெய் வைக்க வந்துட்டாங்க. அடுத்த வாரமே மொட்டை அடிக்க போகிறாங்க. இதில் எனக்கு எதுக்கு முடியுன்னே எனக்கு புரியலை. என்னை டெய்லி வச்சு முழுறாங்க எங்கள் அம்மா. எப்போ பாரு இதே தான் வேலை. மொட்டை அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 6 அடி கூந்தலாக வரப்போகுது. அதே முடி தான். இந்த முடியை மொட்டை அடிக்க எண்ணெய்லாம் தேய்ச்சி எதுக்கு தான் வளர்க்குறாங்கன்னே எனக்கு புரியலை. ஓகே எனக்கு இப்போ பசிக்குது. சீக்கிரமாக ஊட்டி விட்டாங்கனாக்கா சாப்பிடலாம். என்ன லேட்டு? இவ்வளோ லேட்டாக இருந்தனே, சீக்கிரமாக ஊட்டலாம். எதனா அக்கறை இருக்கா எங்கள் அம்மாவுக்கு? ஊட்டுமா ஊட்டு. என்ன ஒரு லேட்டு. ஐயோ அம்மா சூடு. ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன்றதுக்காக எங்கள் அம்மா சூடாக ஊட்டிட்டாங்களே. என்னத்த பண்ணுறது? இதை நான் கேட்காமே இருந்துருக்கலாமே. கொஞ்ச நேரம் பொறுமையாக தான் இருந்திருக்குமோ. நானே ஊதுறேன். தேவையா இது எனக்கு? நானே ஊதி சாப்பிட்ருக்கலாம். எங்கே நம்ம கையில் கொடுத்தா பரவாயில்ல, நம்மளா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களாவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் எங்கள் அம்மா ஆட்ட சாமான் எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இதோ என்னை வண்டி உள்ளே போட போகிறாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் 3 மாதத்தில் என் 1 year பர்த்டே வருது. இப்போ எனக்கு 9 months ஆகுது. அவ்வளோ சீக்கிரம் நான் நடக்கணுமா? ஃபோட்டோ ஷூட்டுக்காவது நின்னா தானே நல்லா இருக்கும்ன்ட்டு இந்த வண்டியை வாங்கிட்டாங்க. இந்த வண்டி உள்ள தூக்கி போட்டுடுறாங்க. எனக்கு இந்த வண்டியை பார்த்தாலே கடுப்பாகுது. இதில் ஏறி உள்ளே உக்காஞ்சி இது என்னத்தை தான் பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு கியர் இருக்கா, ஒரு பிரேக்கு தான் இருக்கா, என்ன இருக்குது இந்த வண்டியில்? சும்மா நிற்கணும் இல்லையா? நம்ம போனாலும் போகாது. சரி நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஜொயின்னு எங்கேயோ போயிடுது. இதெல்லாம் ஒரு வண்டின்னு வாங்கி போட்டு எங்கள் அப்பா அம்மாவை சொல்லி குத்தம் இல்லை, அந்த கடைக்காரனை சொல்லணும். இல்லை அந்த கடைக்காரனது கூட தப்பு இல்லை. இது ஒருத்த கண்டுபிடிச்சான் பார்த்தியா, அவனுக்கு இருக்குது. என்னத்த பண்ணுற? ஏதோ வாங்கினாங்க, என்னை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா அதுலேருந்து எடுக்க மாட்டாங்க. நான் அதிலே தான் ஆடணும். என்னவோ அவங்க ஆசை. 3 மாதத்துக்குள்ளே நடந்தாக்கா நல்லதாக இருக்கும். பார்ப்போம். நான் நடப்பேன்ட்டு உங்களுக்கு யாருக்காவது தோணுதா? எனக்கு தோணலை. ஓகே, எங்கள் அம்மாவுக்காக நான் ட்ரை பண்ணி அப்படி இப்படி ஜம்ப் பண்ணியாவது நடக்கிறேன். நடந்து அவங்க ஆசையை பர்த்டேக்குள்ளே எப்படி ஆச்சு நான் நிற்கிற மாதிரியாவது ஆகணுன்ட்டு ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வண்டியில் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ என் பொழப்பு போகுது. குளிக்க வைக்கிறன்ற பேரில் சுடு சுட தண்ணி ஊற்றிடுறாங்க. என்னால் இது ஒன்று தான் சகிக்கவே முடியல. எங்கள் டேடி, எங்கள் அண்ணா, எங்கள் அக்காவுக்காக நான் வெயிட்டிங். அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ. அவங்க கூட ஜாலியாக ஆடிட்டு இருக்கலாம்.
நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணாக்கா அவங்க பாட்டுக்கு ஃபோனு புக்குன்ட்டு போயிடுவாங்க 3 பேருமே. ஏதோ நம்மளை தூக்கி ஆடுற வரைக்கும் ஆடிக்கிட்டு வந்துட்டு நானும் சைலண்ட்டாக ஆகிடுவேன். இவங்க தான் எங்கள் டேடி, சந்தூர் டேடி. ஏன் சந்தூர் சொன்னேன்னு நினைக்கிறீங்களா? அதோ பின்னாடி வரானே இவனுடைய பெரிய அண்ணா. அப்போ அந்த அண்ணாக்கு இந்த டேடி தெரியுதுல என்னன்னு? இது எங்கள் அக்கா. இவங்க 2 பேர் ஆன பிறகு நான் ரொம்ப லேட்டாக பிறந்தேன். ஆனால் நான் தான் இந்த வீட்டிலே ஏட்டு. என் பேச்சு தான் இவங்க எல்லாரும் கேட்பாங்க. நான் தான் கடைக்குட்டி சிங்கம். அவங்கள பார்த்ததுமே மறுபடியும் நான் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நைட் டியூட்டி பண்ணணும்னா இப்போ தூங்கி தானே ஆகணும். என் டியூட்டி ஸ்டார்ட். அப்பாடி என்ன ஒரு சுகம். என்ன இருந்தாலும் நிலா கூட பேசிட்டு ஆடிட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும். வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஓகே, அந்த ஒரு இதில் நம்ம வீட்டுக்குள்ளே ஜாலியாக ஆடிட்டு இருக்கலாம். டைம் காமிக்கிறாங்க தானே எங்கள் அம்மா. அவங்களுக்கு பொறாமல் நான் ஆடிட்டுருக்கேன்னு. டைம் இப்போது 2:45 ஆகுதான். என்னை தூங்க சொல்கிறாங்க. நான்லாம் தூங்க மாட்டேன்ப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்று பேரை வாங்காதே அப்படின்ட்டு. அப்போ என்ன சும்மாவா பாடினாங்க அந்த பாட்டை? தூங்கிட்டாக்கா இந்த வீட்டை யாரை தான் காப்பாற்றுவாங்க? நைட்டில் நான் தூங்காத வச்சு தான் எங்கள் அம்மாவும் தூங்காமல் இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டை காவல் காக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் டெய்லி இதே மாதிரி தான் எங்கள் மம்மி டார்ச்சர் பண்ணுறதை உங்களுக்கு காமிப்பாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.